அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال اجعلني على خزائن الأرض إني حفيظ عليم صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வழக்கம் போலவே இந்த தேர்தலும் வழக்கமான மூன்றாம் தர அரசியலும் குடுமிப்பிடி சண்டைகளும் இழுபறிகளும் நீயா நானா போட்டிகளும் இன்னும் பல்வேறு வகையான வஞ்சனைகளும் துரோகங்களும் சதிகளுமாக நமக்கு முன்னால் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. இந்த ஆட்சி அதிகாரம் என்பதும் அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பதும் ஒரு போதை என்பது இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் தெரியும். அந்த அரசியல்வாதிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும், வாக்காளர்களுக்கும் தெரியும். இந்த தேர்தலிலே வேட்பாளராக நிற்கக்கூடியவர்கள் யாரும் இரண்டாம் தர வாழ்க்கையை விட்டு விலகியவர்கள் அல்ல. குறிப்பிட்ட சில பேர்களை தவிர ஏகதேசம் அத்துணை வேட்பாளர்களுக்கும் பின்னால் ஒரு இரண்டாம் வாழ்க்கை இருக்கிறது, ஒரு மறைமுக வாழ்க்கை இருக்கிறது என்பது தெரியும். யாரும் மக்கள் நலனுக்காக வேண்டி களத்திலே நிற்கவில்லை. இன்னொரு வகையில் சொல்ல போனால் ஜனநாயகம் என்பதையெல்லாம் தாண்டி இது ஒரு கமர்ஷியல் விளையாட்டு. இதுவும் எல்லோருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட இன்றைய காலகட்டத்திலே கூட இந்த மக்கள் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகின்றோம், தயாராகுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் முதலாவதாக செய்கின்ற நடவடிக்கை தான் இந்த வேட்பு மனு தாக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய சமுதாயத்திலே எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அமைப்புகள் சார்பாக யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக நிற்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே என்னென்ன நோக்கங்களை பின்னணியாக கொண்டு தங்களை வேட்பாளர்களாக முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. அது அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த கட்சிகளுக்கும் உரிய விஷயமாக விட்டுவிடுவோம். ஆனால் ஒரு உண்மையான இஸ்லாமிய இயக்கவாதி, ஒரு உண்மையான இஸ்லாமிய சிந்தனையாளன், ஒரு உண்மையான இஸ்லாமிய மக்கள் தொண்டன், ஒரு உண்மையான இஸ்லாமிய அரசியல் ஞானம் இருக்கக்கூடியவன் வேட்பாளனாக சட்டமன்ற தேர்தலிலே நிற்பதாக இருந்தால் அவன் எதற்காக நிற்க வேண்டும் என்பதை குறித்து குர்ஆன் ஹதீஸின் பின்னணியிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவன் அரசியல்வாதி என்பதற்கு முன்னமேயே, அவன் ஒரு அமைப்பை சார்ந்தவன் என்பதற்கு முன்னமேயே, அவன் தன்னை வேட்பாளனாக முன்னிலைப்படுத்துவதற்கு முன்னமேயே அவன் முஸ்லிமாக இருக்கிறான்.
ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, முஸ்லிம் என்கிற உரிமையை கேட்கக்கூடிய, உரிமையை கோரக்கூடிய முஸ்லிம் அமைப்பு சார்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் முஸ்லிமாக இருக்கிறார்கள் என்பதனாலேயே குர்ஆன் ஹதீஸின் பின்னணியிலே தன்னுடைய நிலைப்பாட்டை குறித்து தெளிவாக இருக்க வேண்டும். இதை குறித்து தான் இந்த வார ஜும்மா உரையிலே ஒரு சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வேட்புமனு என்பதும் அரசியலிலே தேர்தலிலே பங்கு வகிப்பதும் தவறோ குற்றமோ ஹராமோ இல்லைதான். இன்னும் சொல்ல போனால் இந்தியா மாதிரியான நாட்டிலே பெரும்பான்மை ஆதிக்க சமுதாயத்தின் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த அரசியல் வாய்ப்பை, தேர்தல் வாய்ப்பை பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. அரசியலில் ஈடுபடுறதோ எலெக்ஷனில் நிற்கிறதோ ஹராம்னு சொல்ல முடியாது. இது இறை சட்டங்களுக்கு மாற்றமான மனித சட்டங்களின் அடிப்படையில் நடைபெறுகிற அரசாட்சியாகவே இருந்தாலும் மைனாரிட்டி முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இஸ்லாம் அவர்களுக்கே உரிய பல சலுகைகளை வழங்குகிறது, பல விதிவிலக்குகளை வழங்குகிறது. அந்த விதிவிலக்குகளிலே இந்த மாதிரியான மாற்று அரசியல், இஸ்லாத்திற்கு புறம்பான அரசியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அரசியலிலே களம் காண்பதும் தேர்தலிலே பங்கு பெறுவதும் தான். அதில் சந்தேகமே இல்லை. ஹராம்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல்களிலே பங்கு பெறுகிற சமயத்திலே சக வேட்பாளர்கள், சக கட்சிகளோடு போட்டி போடக்கூடிய எண்ணமோ, பதவியை பெறுகிற நோக்கமோ, அல்லது அந்த பதவியை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வதோ, பதவியை பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக கருதுவதோ, அவ்வளவு ஏன் இந்த சட்டமன்ற தேர்தலிலே பங்கு பெறுவதன் மூலமாக தான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பை முன்னிலைப்படுத்துகின்ற எண்ணமோ கூட இருந்துவிட்டாலும் கூட நிச்சயமாக நாளை மறுமையிலே அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு செயல்பாடுகளுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிறது. அரசியல் மட்டுமல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட, சின்ன சின்ன செயல்பாடுகளுக்கு கூட நாளை மறுமையிலே ஒரு முஸ்லிம் கேள்வி கேட்கப்படுவான், விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்குமானால், இன்னும் தெளிவாக அழுத்தமாக சொல்வதாக இருந்தால், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் ஒரு சின்ன குச்சி எடுத்து தரையில் குத்தி கொண்டிருந்தார். அனிச்சையாக நடைபெறுகிற செயல், சிந்தனை வயப்பட்டிருக்கிற பொழுது, எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிற பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய கைகள் சில வேலைகளில் ஈடுபடும். சில பேர்கள் பேனாவெடுத்து கிறுக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு யோசிக்கலாம், கிறுக்கிறதல்ல அவருடைய நோக்கம், ஏதோ சிந்தனை வயப்பட்டிருக்கிறார். அவரை அறியாமல் தன்னிச்சையாக அனிச்சையாக ஒரு செயல் நடவிருக்கு, அப்படியே கிறுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர்கள் கையில் இருக்கக்கூடிய கர்ச்சீப் அப்படி சுருட்டிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு சுருட்டுறாங்க தெரியாது, பர்பஸாவெல்லாம் சுருட்டுறது இல்லை, யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நபி தோழர் ஒரு குச்சி எடுத்து தரையிலே குத்தி கொண்டிருப்பதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை இந்த செயலுக்காக வேண்டியிடும் நீ அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு முஸ்லிமினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கூட பதிவு செய்யப்படுகிறது, அது கண்காணிக்கப்படுகிறது. என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது என்கிற விசாரணை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சமூக மாற்றத்திற்கான முயற்சியாக இருக்கக்கூடிய அரசியலிலும் தேர்தலிலும் பங்கு பெறுவதை குறித்த தெளிவு ஒரு முஸ்லிம் வேட்பாளனுக்கு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாத வேட்பாளனை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கும் அது தேவையில்லை.
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தால் மேலே சொன்ன மாதிரி எந்த நோக்கம் இருந்திடக்கூடாது. அந்த ஆள் நிற்கிறான், அவனை எதிர்த்து நான் நிற்க வேண்டும். சக வேட்பாளனோடு போட்டி போடுகிற எண்ணம் அல்லது பதவியை பெறுகிற எண்ணம். எம்எல்ஏவாக ஆகிவிட்டால் குறிப்பிட்ட ஒரு துறைக்கு மந்திரியாக நியமிக்கப்படுவோம் அல்லது வாரிய தலைவராக நியமிக்கப்படுவோம். அதன் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது தன்னுடைய அதிகாரத்தை மக்கள் மத்தியில் செலுத்த முடியும் என்கிற எண்ணத்தில் ஒரு வேட்பாளன் தேர்தல் களத்தில் இறங்கினாலும் கூட அவன் மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவான். நோக்கம் தவறிவிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக அதற்காக பதில் சொல்ல வேண்டியே ஆகும். பதில் சொல்ல வேண்டித்தான் இருக்க தீர வேண்டும். மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டிய வேலை. அது மட்டுமல்ல, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய ஒரு பணி இது. சரியாக சொன்னால் கத்தி மேலே நடக்கிற மாதிரி, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லுவார்களே, அது மாதிரியான ஒரு வேலை. அரசியலிலே ஈடுபடுவது, குறிப்பாக தேர்தல் களத்திலே பங்கு பெறுவது, அதிலும் குறிப்பாக வேட்பாளராக நிற்பது. இது அப்படியே முஸ்லிம் வாக்காளர்களுக்கும் பொருந்தும். அன்பானவர்களே, தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர் வேட்புமனு ஒன்றை தாக்கல் செய்வார். அதனுடைய அர்த்தமும் நோக்கமும் என்னவென்று தெரியுமா? எதற்காக வேண்டி வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது? அதிகாரம் என்கிற பெரும் பொறுப்பினுடைய பாரத்தை என்னுடைய முதுகிலே சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த அதிகாரம், அந்த பதவி பெரும் பொறுப்பு, அது ஒரு பெரும் சுமையான விஷயம். அதை என்னுடைய முதுகிலே சுமப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எனவே அந்த பொறுப்பை என்னிடத்திலே தாருங்கள் என்று ஒரு வேட்பாளர் ஒரே நேரத்திலே அரசுக்கும் மக்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய விண்ணப்பம், வேண்டுகோள், இதுதான் வேட்புமனு தாக்கல் என்கிற விஷயம். இதன் பின்னணியிலே நாம் ஒரு இஸ்லாமிய வேட்புமனுவை பற்றி யோசனை செய்து பார்க்க வேண்டும். எலெக்ஷனை பற்றி அல்ல இந்த பேச்சு, இந்த உரை. குர்ஆன் ஹதீஸின் பின்னணியிலே ஒரு விஷயத்திற்கு பொறுப்பேற்கிற பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை குறித்து கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனில் நிற்கக்கூடிய வேட்பாளர் மட்டுமல்ல, ஒவ்வொரு முஸ்லீமுமே வேட்பாளன் தான். குர்ஆனுடைய பார்வையில் ஒவ்வொரு முஸ்லிம் வேட்பாளன் தான். இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, உலகத்தினுடைய இரட்சகனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த உலகத்தை பரிபாலனம் செய்வோம் என்கிற மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு எம்எல்ஏவாகட்டும் அல்லது ஒரு எம்பியாக இருக்கட்டும், மக்களுடைய பிரதிநிதி, மக்கள் சார்பாக மக்கள் பிரச்சனையை சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே பேசுவதற்குரியவன், பேசுவதற்காக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவன், பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியவன். அதற்காக வேண்டித்தான் அவன் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான், மந்திரியாக நியமிக்கப்படுகிறான். அதானே இது ஒரு விஷயம். ஒவ்வொரு முஸ்லிமுமே ஒரு வேட்பாளன் தான், அல்லாஹ்வினால் ஒரு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவன் தான். இதை பொதுவாக எல்லா முஸ்லிம்களும் புரிஞ்சிருக்கணும். வைது கால ரப்புகளில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. ஒரு நேரத்தை நினைவு கூறுங்கள், உம்முடைய இறைவன் மலக்குகளிடத்திலே சொல்கிறான், நான் ஒரு பிரதிநிதியை, ஹலீஃபாவை பூமியிலே ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னான். சூரத்துல் பக்ராவில் 30வது வசனம். அப்போ மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள். இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நாங்கள் செயல்படுவோம், மக்கள் நலனுக்காக பாடுபடுவோம், மக்கள் உரிமையை பாதுகாப்போம், அல்லாஹ்வுடைய நீதியை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினாலேயே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஒவ்வொரு முஸ்லிமும். அந்த வகையிலே ஒவ்வொரு முஸ்லிமும் ஒரு வேட்பாளன் தான். இதன் அடிப்படையிலே தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு முஸ்லிமும், முஸ்லிம் சமுதாயம் பொதுவாகவும் இந்த உலகத்திற்கு முன்னால் ஒரு அதிகாரத்திற்கான ஒரு வேட்பு மனுவை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்னது என்று கேட்டால், நாட்டினுடைய ஆட்சியை எங்களிடத்திலே ஒப்படையுங்கள்,
நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக நடத்தி காட்டுகிறோம் என்பதுதான் அந்த வேட்புமனு. மக்கள் பிரதிநிதியாக அல்லாஹ்வினால் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கை அதுதான். இதை முஸ்லிம்கள் புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காவிட்டாலும் சரி, குர்ஆனுடைய செய்தி. ஒவ்வொரு முஸ்லிமும் மக்கள் பிரதிநிதி. சத்திய இஸ்லாத்திற்காக வேண்டி சான்று வழங்க வேண்டியவன், அதற்காக அல்லாஹ்வினால் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட பொறுப்பு கொண்ட முஸ்லிம்கள் முன்வைக்கக்கூடிய வேட்புமனு தாக்கலுக்கான மிகச்சிறந்த உதாரணம் தான் ஹதரத் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கோரிக்கை. அவர்களுடைய வேட்புமனு குர்ஆனிலே இடம்பெறுகிறது. கால யூசுப் நபி சொன்னார். 12வது அத்தியாயத்தின் 55வது வசனம். சூரத்து யூசுப் ஒரு அழகிய சரிதியாக அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே எடுத்து காட்டப்பட்ட விஷயம். ஒரு முழுநீள வரலாறாக, ஒரு அழகிய சரிதையாக ஒரு நபியினுடைய வரலாற்றை குறிப்பாக சொல்ல போனால், தெளிவாக சொல்ல போனால், ஒரு முழுநீள அரசியல் வரலாற்றை எடுத்து சொல்லி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அத்தியாயத்தின் கடைசியிலே அல்லாஹ் சொல்லுகிற விஷயம், குல் ஹாதிஹி சபீலி, நபியே சொல்லுங்கள், இதுதான் என்னுடைய வழி, வமனித்தபானி, என்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய வழியும் இதுதான். ஒரு நபியினுடைய அரசியல் பயணத்தை, அரசியல் வாழ்க்கையை, ஒரு சமூக புரட்சியை முழுநீள வரலாறாக சொல்லிவிட்டு இதுதான் உங்க வழின்னு சொல்லிருங்க நபியே. இறை தூதருக்கும் அந்த அரசியல் வாழ்க்கை தான் வழிகாட்டுதலாக அல்லாஹ் சொல்றான். அதில் 55வது வசனத்தில் சொல்லப்படுகிற விஷயம், யூசுப் நபி சொல்கிறார், இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த நாட்டினுடைய கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளனாக நியமியுங்கள், என்னை பொறுப்பாளனாக ஆக்குங்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் இந்த நாட்டின் கருவூலங்களை மிகச் சிறப்பாக பாதுகாப்பவனாகவும் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறேன். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மன்னனுக்கு முன்னால் எடுத்து வைத்த விஷயம், ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளனுக்கு முன்னால் எடுத்து வைத்திருந்த விஷயம், ஒரு டிமாண்ட், ஒரு வேட்பு மனு தாக்கல் செய்கிறார். இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த நாட்டின் கருவூலங்களுக்கு என்னை பொறுப்பாளனாக நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன், நான் பாதுகாவலன், அலீம், எல்லாவற்றையும் நன்கு தெரிந்தவன். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த டிமாண்ட் இருக்கிறதே, இது ஒரு ஆட்சிக்கு கீழாக, ஒரு அரசனுக்கு கீழாக ஏதாவது ஒரு தொழிலை செய்வதற்கான ஜாப் அப்ளிகேஷன் அல்ல. குர்ஆனை படித்து பார்க்கிற பொழுது ஒரு கதை கேட்கிற பாணியிலே குர்ஆனை அணுகக்கூடாது. குர்ஆன் ஒரு வாழ்வியல் நெறி, பாடங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப இது எனக்கு ஒரு வேலை கொடுங்க என்பதல்ல. உண்மையிலேயே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபியாகவும் இருக்கிறார், ஒரு தாயியாகவும் இருக்கிறார். அவர் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு கீழாக அப்படி ஒரு சின்ன வேலையை விரும்பினார் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது. அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வினுடைய நபியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர், ஒட்டுமொத்த உலக சமுதாய மக்களுக்கு முன்னால் ஒரு அழைப்பாளராக அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர், அந்த மன்னனுடைய கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஜாபை கேட்டார்னு எதிர்பார்க்க முடியுமா? இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், இந்த நாட்டின் கருவூலங்களை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று சொன்னால் அது ஒரு வேலைக்கான அப்ளிகேஷன் இல்லை. அவருடைய அந்த டிமாண்ட் அப்படிங்கிறது அந்த அரசனுடைய மனசிலே இடம் பிடித்து வாங்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் வாய்ப்புக்கான கோரிக்கை அல்ல. மன்னா நீங்க பார்த்து எதையாவது போட்டு கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டு வாங்கியது அல்ல. அல்லது உங்களுடைய அரசிலே ஏதாவது சில தொகுதிகளை எனக்கு ஒதுக்கி தாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான தொகுதி உடன்பாடும் இல்லை. அல்லது எனக்கு பின்னால் இத்தனை ஓட்டுகள் இருக்கின்றன, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆட்சியிலே இந்த துறையை தர வேண்டும் என்கிற நிபந்தனை அல்ல. அவ்வளவு ஏன், உங்களுடைய ஆட்சியிலே நானும் சரிபாதி அதிகாரம் கொண்டவனாக இருப்பேன் என்கிற அதிகார பங்கீடு கூட அல்ல. ஒட்டுமொத்த நாட்டையும் என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக உரிமையோடு முன்வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட், நாட்டினுடைய முழு அமைப்பையுமே மாற்றி அமைக்கக்கூடிய,
நாட்டினுடைய முழு அதிகாரத்திற்கான மக்கள் உரிமையை தேடுவதாகத்தான் யூசுப் நபியினுடைய இந்த டிமாண்ட் இருந்துச்சு. அது குர்ஆனில் யூசுப் நபியுடைய வரலாறை படிக்கும்போது முழுசாக புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அல்லது வேறு எந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆளும் கட்சியிடத்திலே பிச்சை கேட்பதை போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் மறுக்க முடியாது. 1-2 தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்கக்கூடிய எந்த முஸ்லிம் அமைப்புகளும் கூட இதை மறுக்க முடியாது. தொகுதி ஒதுக்கீடு, முஸ்லிம்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு என்கிறது ஆளுங்கட்சியிட பிச்சை கேட்டு வாங்கின மாதிரி தான் இருந்திருக்கிறது. அதற்கு மேல் கேட்டால் ஓடி போய்ங்கிருந்து என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைதான் இன்னைக்கு அரசியலிலே முஸ்லிம்களுடைய இடம் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தலிலே முஸ்லிம்களுடைய வாய்ப்பு அதிகபட்சமாக இவ்வளவுதான். 1 அல்லது 2 அல்லது கட்சிக்கு 1. அதிலையும் எந்த கட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கட்சி முடிவு செய்யாது. எத்தனை சீட்டு எங்களுக்கு தரணும் அப்படிங்கிறத கட்சி முடிவு செய்கிற இடத்துல நம்முடைய முஸ்லிம் அமைப்புகள் இல்லை. இவ்வளவு காலம் இந்தியாவில் நாம் அரசாட்சிகளே பங்கு கொண்டிருக்கிறோம், அரசியலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அரசியலுக்கு முன்னால் 800 வருடங்கள் இந்த இந்தியாவையே நாம் தான் ஆண்டு வந்தோம். சுதந்திரத்தை நாம் தான் போராடி பெற்றோம். இன்றைக்கு ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர் முஸ்லிம்கள் ரத்தம் சிந்தி உடைத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் பிரிட்டிஷ்காரனுடைய ஷூவை நக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அரசியலிலும் தேர்தலிலும் நமக்கான இடம் என்பது 1-2 தொகுதிகளை பிச்சையை போல கேட்டு பெறுகிற நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். முந்தானேத்து முளைச்ச கட்சிகள் கூட எந்த விதமான அரசியல் பின்னணியும் அரசியல் வலிமையும் இல்லாதவர்களுக்கு கூட 10 சீட்டுக்கு மேல ஆளுங்கட்சிக்கு என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ஆனால் பெரும் பெரும் பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தொகுதி ஒதுக்கீடு இல்லை. இந்த பின்னணியில் தான் நாம் யோசிச்சு பார்க்கணும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேட்பு மனுவுடைய சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அதுதான் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வைச்ச சமயத்தில் இஜ்அல்னி அலா ஹஸாயில் அர்ள், நாட்டினுடைய நிதியை, பொதுவாக ஒரு நாட்டினுடைய மினிஸ்ட்ரியிலேயே முக்கியமான மினிஸ்ட்ரி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான். அதை கேட்கிறார். அதன் அடிப்படையில் என்ன சொல்றாரு, நடக்கக்கூடிய விஷயம் அப்படி ஒரு டிமாண்ட் வச்ச சமயத்தில் இன்னைக்கு நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வகையிலே அந்த மன்னனுடைய சபையிலே இருந்த அத்துணை பேர்களும் அவருக்கு முழுமையான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் என்பதுதான். யூசுப் நபியுடைய கதை பாட்டி கதை இல்லைங்க. பேரக்குட்டிகளுக்கு பாட்டிமார்கள் கதை சொல்லி கொடுப்பாங்களே, அந்த ஆங்கில அல்லாஹ் யூசுப் நபியுடைய கிஸ்ஸாவை சூரத்து யூசுப்ல வைக்கல. நமக்கான பாடம், நமக்கான படிப்பினை ஒவ்வொன்றும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் குர்ஆனை நாம் அப்படித்தான் அணுகிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கதை கேட்கக்கூடிய பாணியிலே பாருங்கள். வகாலல் மலிக், இந்த நாட்டினுடைய அரசன் சொல்கிறான், இயத்தூனி பிஹி, யூசுஃபை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். எங்கிருந்துங்கிறது தெரியும். சிறையில் அடைபட்டிருக்கிற பொழுது கனவுக்கு விளக்கம் சொல்லுகிற மன்னனுடைய கனவுக்கு விளக்கம் சொல்லி விடுதலை பெறுகிறார். அதனைத்தான் மன்னன் சொல்கிறான், இயத்தூனி பிஹி, யூசுஃபை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், அஸ்தக்லி சுஹூலி நஃப்சி, அவரை எனக்கே உரியவராக நான் வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய அபிமானத்தை அவர் பெற்றுவிட்டார். அது வரைக்கும் பொறுமையாக இருந்திருக்கார். பின்னாடி வருகிறது சில செய்திகள். என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், அவரை என்னுடைய பிரத்யேகமான ஒரு ஸ்டேஜ் கொடுத்து ஒரு ஸ்டேட்டஸில் நான் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஃபலம்மா கல்லமஹு, அரசனும் யூசுப் நபியும் உரையாடுகிற பொழுது யூசுப் மன்னரிடத்திலே உரையாடுகிறார். அப்பொழுது அரசர் கூறுகிறார், கால இன்னக்கல் யௌமல் அதைனா மக்கீனுன் அமீன், இப்போது நீர் திண்ணமாக நம்மிடத்திலே மதிப்புக்குரியவராகவும் முழுமையான நம்பிக்கைக்குரியவராகவும் ஆகிவிட்டீர். யூசுப் நபி அந்த டிமாண்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அரசனுக்கும் அவருக்கும் இடையில் நடந்த உரையாடல், முழுமையான நம்பிக்கைக்குரியவர், நம்மிடத்திலே
மிகப்பெரிய மதிப்புக்குரியவராக நீர் ஆகிவிட்டீர் அப்படின்னு பேசுகிறார். அப்போதுதான் யூசுப் நபி சொல்கிறார், காலஜ அல்னி அலா ஹஸாயினில் அர்ள், பூமியினுடைய இந்த நாட்டினுடைய கஜானாவுக்கு என்னை பொறுப்பாளராக நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா நாலேஜ் எனக்கு இருக்கு, என்னால் இந்த நாட்டினுடைய நிதித்துறையை மிகச்சரியான முறையிலே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாதுகாக்கக்கூடியவன் சொல்கிறார். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசன்கிட்ட இடையில் இந்த மாதிரியாக அவருடைய அரசனுடைய நெருக்கம் கிடைச்ச உடனே கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போட்டது அல்ல. அப்படி அல்ல, கிடைச்ச சான்ஸை டக்குன்னு அப்படியே பாஞ்சு அவர் என்ன செஞ்சுக்கல, அந்த நியமனத்தை அடைந்து கொள்ளவில்லை. உண்மையிலே அதுக்கு முன்னாடி கடந்து போன 10 அல்லது 12 வருடங்களாக வளர்ந்து பெருகி கொண்டிருந்த உழைப்பினுடைய முதலீடு. திடுதிப்புன்னு அப்படி ஒன்று போய் கேட்டுறல, கேட்டாலும் எவனும் கொடுத்துட போகிறதும் இல்லை. வெளியே பாயிரத்துக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வீரியம், இனி ஒரே ஒரு சின்ன வாய்ப்பு, சின்ன பொறி மட்டும் போதும் என்கிற அளவுக்கு முதலிலேயே மேற்கொண்டிருந்த முன்னேற்பாடு, அதனுடைய இறுதி கட்டமாகத்தான் இந்த கோரிக்கையை வைக்கிறார், இந்த டிமாண்டை வைக்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு மன்னனுடைய சபையில் தைரியமாக நாட்டினுடைய பினான்ஸ் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுக்குறியா என்று கேட்டு அதை எடுத்தெடுப்பிலேயே கொடுக்கிற அளவுக்கு அதுக்கு முன்னாடி பல வேலை அவர் செஞ்சிருந்தார். நீண்ட கால சோதனைகளை கடந்து வந்திருந்தார். அந்த சோதனைகள் எல்லாம் யாருக்குமே தெரியாம ரகசியமாக நடந்ததல்ல. அது அவர் தனியாக அவர் ஃபேஸ் பண்ணதாக இருந்தாலும் கூட யாருக்குமே தெரியாம நடந்ததல்ல. அன்றைய சக்கரவர்த்தி முதல் பாமர மக்கள் வரைக்கும் எகிப்து நாட்டினுடைய சிறுவர்கள் கூட அவர் எதிர்கொண்ட சோதனையை அறிந்திருந்தார்கள். தான் எதிர்கொண்ட சோதனைகள் மூலமாக யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதனையெல்லாம் சாதித்திருந்தார் தெரியுமா? இங்கதான் கவனிக்கணும். மக்கள் பிரதிநிதியாக, மக்களினுடைய உரிமையை அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெறக்கூடிய பிரதிநிதியாக, ஒரு எம்எல்ஏவாக களமாடக்கூடிய வேட்பாளர்கள், முஸ்லிம் வேட்பாளர்கள் கவனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம். எடுத்தெடுப்புல போய் எம்எல்ஏ ஆகிறது இல்ல, அதுக்கு முன்னாடி நம்பிக்கையை காப்பாற்றுறது, நேர்வழியில் நிலைச்சு நிற்கிறது, நிலைகுலையாத தன்மை, சுய கட்டுப்பாடு, உறுதியான சிந்தனை தெளிவு, அறிவு கூர்மை, ஆற்றல், விஷயங்களை கிரகித்துக் கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய திறமை, ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வெளிப்படுத்தினார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல சோதனைகளை கடந்து வருகிற பொழுது, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த நாட்டினுடைய கஜானாவை என்னிடத்தில் ஒப்படைத்தாலும் அதனை திறம்பட நிறைவேற்றுவதற்கு பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறேன் என்கிற பின்னணியில் சொல்லப்பட்ட விஷயம். மிக குறைந்தபட்சம் அவர் எல்லோருக்கும் அதை உணர்த்தியிருந்தார். குறைஞ்சபட்சம் அவருடைய காலத்தில் இந்த மாதிரியான விஷயத்தில் தன்னை மிஞ்சிறதுக்கு வேற யாருமே இல்லை என்று நிரூபித்திருந்தார். உலகம் முழுவதற்கு மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் அந்த டைம்லையாவது நான் தான் இதற்கு தகுதியானவன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது ஒரு பெரிய வரலாறு. நான் அந்த வரலாறைத்தான் குறிப்பிட்ட வார்த்தைகளில் சுருக்கி சொல்றேன். திரும்பவும் உங்களுடைய நினைவுக்காக வேண்டி, நம்பிக்கையை காப்பாற்றுவது. ஒரு வேட்பாளனுக்கு முதல்ல தேவை என்ன தெரியுமா? மக்களுக்கு முன்னாடி நம்பிக்கை காப்பாற்றணும். இந்த ஆள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா இவன் செய்வான் அப்படின்னு மக்கள் நம்பி அந்த ஆளை தேர்வு செய்கிற அளவுக்கு, ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை காப்பாற்றி இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நேர்வழியில் நிலைச்சு நிற்கணும். இந்த தன்மையில் இன்னைக்கு எந்த வேட்பாளன் இருக்கிறாங்கிறது நீங்களே முடிவு செய்யுங்க. நம்பிக்கையை காப்பாற்றுறது, நேர்வழியில் நிலைச்சு நிற்கிறது, அதே மாதிரி நிலைகுலையா தன்மை. எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சத்தியத்திற்கு முன்னால் துணிந்து நிற்கக்கூடியவர்கள், சத்தியத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எந்த மிரட்டலுக்கும் எந்த ஈடிக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும், எந்த கொலை மிரட்டலுக்கும் பயப்படாதவர்களாக இருக்க வேண்டும். நிலைகுலையாத தன்மை, சுய கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். யூசுப் நபியினுடைய வாழ்க்கையில் எடுப்பா தெரிகிற விஷயம். சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில் கட்டுப்பாடு. எந்த வேட்பாளனை சொல்ல முடியும்? இன்றைக்கு நேரடியாக அரச கட்டிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டு புது புது கட்சிகளை துவங்கியவர்கள் எவ்வளவு தூரம் ஒழுக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும். சுய ஒழுக்கத்தில், சுய கட்டுப்பாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. உறுதியான சிந்தனை தெளிவு, அறிவு கூர்மை, ஆற்றல், விஷயங்களை, சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை எல்லாமே யூசுப் நபி வளர்த்தி வைத்திருந்தார்.
இது மாதிரியான சிறப்பு தன்மைகளிலே மனித வரலாற்றிலேயே அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற அளவுக்கு எல்லாருக்கும் அதை உணர்த்தி வைத்திருந்தார். முக்கியமான விஷயம், மக்களுடைய நாவுகளும் கூட அதற்கு சாட்சியாக இருந்துச்சு. எல்லோருடைய இதயங்களும் அவருக்கு முன்னால் பணிந்து வந்தது. மன்னனே கூட அவருடைய இந்த திறமைகளுக்கு முன்னால் தன்னுடைய அதிகாரத்தை கீழே வைத்துவிட்டு மண்டியிட்டிருந்தான். வகாலல் மலிகத்தூனி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி, அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள், எனக்கு பிரத்யேகமான மனிதராக அவரை என்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறேன். அவ்விருவரும் பேசிய சமயத்திலே, இன்னைக்கு நீங்கள் நம்மிடத்தில் மிகப்பெரிய மதிப்புக்குரியவராக இருக்கிறீர், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர். இந்த இடத்தில் தான் அவர் சொல்றார், இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் எல்லாத்தையும் பாதுகாக்கும் அறிவுள்ளவன் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பத்தில் அவர் எடுத்து வச்சது தன்னுடைய நிலைமையை பற்றிய ஒரு வாதம் அல்ல, எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுயமான உறுதி கொண்ட ஒரு உண்மை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற உண்மை. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த அதிகாரம் என்பது எப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருந்தது சொன்னால், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. யூசுப் நபியுடைய நிபந்தனையும் வாக்குறுதியும் என்னவாக இருந்துச்சு? ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ள், இந்த நாட்டின் கருவூலங்களை என்னிடத்தில் ஒப்படையுங்கள், அதற்கு என்னை நியமியுங்கள். இது டிமாண்டு. வாக்குறுதி என்ன கொடுக்கிறாரு? இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நாட்டை பாதுகாப்பேன். இன்னைக்கு எலெக்ஷனில் எல்லா வேட்பாளர்களும் வாக்குறுதி கொடுக்கறது தயங்குறது இல்லை. இந்த வாக்குறுதியை கொடுக்கிறோமே, இது நடக்குமா, முடியுமா, சாத்தியமா? வாக்குறுதி கொடுக்கக்கூடிய எவனும் யோசிக்கிறது இல்லை, வாக்குறுதியை கேட்கிற எவனும் யோசிக்கிறது இல்லை, எதிர்கேள்வியும் கேட்கறது இல்லை. நாட்டினுடைய சூழ்நிலை என்ன, எதிர்காலம் எப்படி இருக்கும், பொருளாதார நிலைமை எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான வருமானம் இருக்கிறது, நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, எதை பற்றியுமே எந்த அறிவு தெளிவும் இல்லாமல் வாரி வாரி வழங்குகிறது. நான் வானத்தை வில்லாக வளைத்து தருவேன், மணலை கயிறாக திரித்து தருவேன், உடனே கைத்தட்டுவார்கள் மக்கள். வாக்குறுதி. இவர் இந்த டிமாண்டை சொல்லிவிட, என்னிடத்திலே நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுங்க, நான் பாதுகாக்கிறேன். வாக்குறுதி கொடுக்கிறார். வேட்பாளராக, ஒரு இஸ்லாமிய பிரதிநிதியாக, ஒரு நபியாக, ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு அரசியல் புரட்சியாளராக மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறார், இன்னி ஹஃபீதுன் அலீம், எனக்கு தெரியும், என்னிடத்தில் கொடுங்கள், நான் பாதுகாக்கிறேன். இந்த அரசாங்கத்தினுடைய கசானாக்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளும், அதற்கு அடுத்து வரக்கூடிய யூசுப் நபியுடைய உணவு விநியோகம் சம்பந்தப்பட்ட குரானிய விவரங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய சில பேர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசாங்கத்தினுடைய கஜானாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தார், அல்லது ஒரு நிதியமைச்சராக இருந்தார், அல்லது ஒரு உணவுத்துறை மந்திரியாக இருந்தார், அல்லது ஒரு பொருளாதார நிர்வாக செயலராக இருந்தார், அல்லது பவர்ட்டி அலிவேஷன் கமிஷனராக இருந்தார், வறுமை நிவாரண அதிகாரி ஆணையாளராக இருந்தார். இப்படியெல்லாம் பல பேர்கள் பலவிதமாக கருத்து சொல்றார்கள். ஆனால் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டினுடைய எல்லா அதிகாரங்களும் கொண்ட ஆட்சியாளராக, ரோமன் கலாச்சார மொழியில் சொல்வதாக இருந்தால் ஒரு டிக்டேட்டராக இருந்தார். ஆர்டர் பண்ற இடத்துல இருந்தார். அந்த அதிகாரத்தை தான் கேட்டு வாங்கினார். நினைத்தவுடன் எதனையுமே செய்து முடிக்கக்கூடிய அதிகாரங்கள் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குரானும் சொல்லுது, பைபிளும் சொல்லுது, தௌராத்தும் சொல்லுது. மூணுலையுமே இந்த விவகாரம் வருகிறது. முழு அதிகாரம் கொண்டவர். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய அதிகாரியோ அல்லது ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி அல்ல. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தை அடைந்த சமயத்திலே அவர் அரசு கட்டிலை உடையவராக இருந்தார்னு குரானில் பார்க்கிறோம். வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷ், பெற்றோர்கள் வந்த சமயத்தில் அரசனையில் உட்கார வைத்தார், அரசவையில் அந்த கட்டிலே உட்கார வைத்தார் பார்க்கிறோம். அதே மாதிரி யூசுப் நபி அவர்களே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் குரானிலே வருகிறது, ரப்பி கத் ஆத்தைத்தனி மினல் முல்க், இறைவா எனக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை நீ கொடுத்தாய், ஆட்சியை கொடுத்தாய். இந்த வார்த்தையெல்லாம் எது சொல்லுது? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி என்ன சொல்லுது? நாட்டினுடைய முழு அதிகாரமும் யூசுப் நபியுடைய கையில் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கிறது. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைவசம் வந்துச்சா இல்லையா அந்த அதிகாரம்,
அந்த அதிகாரத்தினுடைய தன்மையை பற்றி குர்ஆன் என்ன தெரியுமா சொல்கிறது? வகதாலிக மக்கன்னா லி யூசுஃப ஃபில் அர்தி, இப்படித்தான் யூசுப் நபிக்கு நாம் இந்த பூமியில் அதிகாரத்தை வழங்கினோம். எந்த மாதிரியான அதிகாரம் தெரியுமா? யதபஅு மின்ஹா ஹைஸு யஷா, அவர் விரும்பிய எந்த இடத்திலும் அவர் தங்கி வாழுகிற உரிமையை பெற்றிருந்தார். இந்த அதிகாரங்களை யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து எதற்காக வேண்டி கேட்டு வாங்கினாரு? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் வேட்பாளர்கள் கவனிக்க வேண்டிய அம்சம். இந்த கேள்விக்கு அல்லாமா ஜமக்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஷாஃப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய குர்ஆன் விரிவுரை நூலில் நல்ல பதிலை தந்திருக்கிறார். இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்ள், என்னை இந்த நாட்டினுடைய கருவூலங்களுக்கு அதிபதியாக நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் இந்த நாட்டினுடைய கருவூலங்களை பாதுகாக்கக்கூடியவன், அறியக்கூடியவன் என்று யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டது அல்லாஹ்வினுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக, சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக, நீதியை பரவலாக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு தரப்பட வேண்டும். அதுதான் நபிமார்கள் இந்த துனியாவில் நபிமார்களாக நியமிக்கப்படுவதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதற்கான ஒரு சரியான அதிகார வலிமை கிடைப்பதற்காக வேண்டி மட்டும்தான் இந்த கோரிக்கையை மன்னனுக்கு முன்னால் எடுத்து வைத்தார் என்று அல்லாமா ஜமக்சரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார் தன்னுடைய குர்ஆன் தஃப்சீரில். மற்றபடி அந்த அரசாங்கத்தினுடைய மன்னனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டியோ வேறு ஏதேனும் பதவியை கேட்டு பெறுவதோ அந்த பதவியின் மூலமாக சுய லாபம் அடைந்து கொள்வது அல்ல. ஒரு நபி இந்த நாட்டிலே எதற்காக வேண்டி நியமிக்கப்படுகிறாரோ அப்படி நியமிக்கப்படுகிற அந்த சீர்திருத்தத்தை அரசியல் அதிகாரத்தின் மூலமாக என்னால் நிறைவேற்ற முடியும். அதற்கு எனக்கு பவர் வேண்டும். இன்னைக்கு முஸ்லிம் வேட்பாளர்கள் அடிப்படையாக இதைத்தான் வைக்கணும். இந்த நாட்டிலே நான் வேட்பாளனாக இருந்து கொண்டு நான் தேர்வு செய்யப்பட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உரிமைகளை, பாதுகாப்பை கிடைப்பதற்கு என்னாலான உழைப்பை கொடுப்பேன், முயற்சி செய்வேன் என்பது மக்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிற வாக்குறுதியாக இருக்கிறது. அது என்னது? அதுதானே அல்லாஹ் இந்த உலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நீதி, அமைதி, உரிமை. அதுக்கு பேர் தானே இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான மதமா? வெறும் வெற்று சடங்குகளுடைய தொகுப்பா? இல்லை. மனித உரிமைகளை நிலைநிறுத்துவதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம் என்று சொன்னால், அந்த மனித உரிமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு பயன்படும். இதுதான் ஒரு முஸ்லிம் வேட்பாளனுடைய எதிர்பார்ப்பாக, நோக்கமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வேட்பு மனுவும் அதன் மூலமாக அவர் உருவாக்கிய அந்த அரசியல் புரட்சியும் வழங்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். முதலாவது பாடம் என்ன தெரியுமா? உண்மையிலே ஒரு நாட்டில், நல்ல கவனிங்க, உண்மையில் ஒரு நாட்டில் கரையேதும் இல்லாத ஒரே ஒரு மோமின் மட்டுமே இருக்கிறான்னு சொன்னா, இஸ்லாமிய குணம், நம்பிக்கை, ஆற்றல், சமயோதிதமாக செயல்படக்கூடிய அறிவு, டைமிங் சென்ஸ், அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய அறிவும் கொண்ட ஒரே ஒரு மோமின் மட்டும் இருக்கிறான்னு சொன்னா, அந்த மோமின் தன்னுடைய குணம், தன்னுடைய சமயோஜித அறிவின் மூலமாக தன்னந்தனியாக தான் வாழக்கூடிய நாட்டில் ஒரு இஸ்லாமிய புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியும். யூசுப் நபியுடைய வரலாறு சொல்லக்கூடிய பாடம் அது. ஒரே ஒரு மனுஷன்தான், அவருக்கு சப்போர்ட்டராக ஒரு சக முஸ்லிம் ஒரு ஆள் கூட இல்லை. ஒரு ஆள் கூட இல்லை. ஒற்றை மனிதன் ஒரு பெரும் அரசியல் புரட்சியை நடத்த முடிச்சா இல்லையா? எவ்வளவு காலம் அவர் அந்த அரசியலில் இருந்தார்? என்ன பாரம்பரியம் அவருக்கு இருந்துச்சு? அவரிடம் இருந்ததெல்லாம் ஒழுக்கம், நம்பிக்கையை காப்பாற்றுகிற பண்பு. இந்த மாதிரியான இது கரையில்லாத, ஊழல் இல்லாத ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னா ஒரு அரசியல் புரட்சியை செய்ய முடியும். ஒரே ஒரு மனுஷன் இருந்தாலும் அது சாத்தியம்தான். இது யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை தரக்கூடிய முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? அந்த மோமின் எந்த விதமான படையும் ஆயுதமும் வேறு எந்த உபகரணங்களும் இல்லாமலேயே தன்னுடைய ஒழுக்க வலிமையால் மட்டுமே கூட ஒரு அரசாங்கத்தையே அடிபணிய செய்ய முடியுங்கிற பாடம். அதானே செஞ்சார் யூசுப் நபி. ஒரு வேட்பு மனுவை தொடுப்பதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தையே காலடியில் உள்ள வைக்கிறாரே. இதுதானே இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு நமக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் யூசுஃபனுடைய வாழ்க்கையிலிருந்து. ஆனால் என்ன, அதற்கான ஒரே ஒரு நிபந்தனை, அதை பயன்படுத்துவதற்கான நிய்யத்து வேணும். என்ன வேணும்? அடிப்படையில் நான் வேட்பாளனாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு முஸ்லிம், இஸ்லாத்தின் பிரதிநிதி நான், அதற்கு பிறகுதான் மக்களின் பிரதிநிதி.
அந்த எண்ணம் நிய்யத்து முஸ்லிம் வேட்பாளர்களுக்கு இருந்தா வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான், யூசுப் நபிக்கு கொடுத்த மாதிரி. அதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லா நபிமார்களுடைய அந்த அழைப்பு பணியிலே முக்கியமான அஜெண்டாவாக இருந்த விஷயம் முழு மனித சமுதாயத்தையும் அவருடைய லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்றது தான். எல்லா நபிமார்களுடைய அஜெண்டாவும் அதுதான் இருந்துச்சு. அதுக்காக வேண்டி அவங்க அத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வரணுங்கிறது இல்லை. அவன் இஸ்லாத்துக்கு வர்றான், வராம போறான், ஆனால் உனக்கான மனித உரிமை பாதுகாக்கப்படும், நிலைநிறுத்தப்படும். அதான் இஸ்லாத்தினுடைய அரசியல் பாடம். அப்ப தீமையான ஆட்சியாளர்கள் ஊழல்களால் மக்களுடைய நலனை, மக்களுடைய உரிமைகளை வீணடித்து விட்டு மக்களுடைய நலனை எல்லாம் சுரண்டி கொள்ளையடிக்கிறனால அவங்களுடைய கொடுமையான பசிக்கு இரையாகி கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் அரசு அதிகாரத்திற்கு கொண்டு வருவதுதான் நபிமார்களுடைய அஜெண்டாவாக இருந்துச்சு. கொண்டு வந்தாங்க. எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறை குர்ஆன் சொல்லுகிற பொழுது பிற்படுத்தப்பட்ட மக்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்ததாக நாம் பார்க்க முடியும். அவர்களை இந்த நாட்டினுடைய தலைவர்களாக ஆக்கி அவர்களை செயல்பட வைக்கிறதும் நபிமார்களுடைய ஒரு டியூட்டியில் ஒரு டியூட்டியாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, அந்த மாதிரி அவர்கள் மனித உரிமையை மீட்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் தலைவர்களாக ஆக்குவேன் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியுமாக இருக்கிறது. ஆக யூசுப் நபியினுடைய வேட்புமணியினுடைய இன்னொரு படிப்பினை இருக்கிறது. பொதுவாக இன்னைக்கு அரசியல் களத்தில் நின்னா மறுமையை இழந்துட வேண்டி இருக்கும். மறுமை வெற்றி பெறுவதற்காக வேண்டி பணி செய்தால் துனியாவை இழந்துட இருக்கும், அரசியல் வெற்றியெல்லாம் இழக்க வேண்டி இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதி, முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு இதுதான். அரசியலில் ஈடுபட்டா மறுமை ஃபெயிலியர், மறுமையின் போட்டு அதுக்காக டியூட்டி பார்த்தா அரசியலில் ஃபெயிலியர். இதுதானே யதார்த்தம். உண்மை எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய உண்மை. ஆனால் யூசுப் நபியுடைய அரசியல் களமும் அரசியல் பணியும் அரசியல் பங்களிப்பும் நமக்கு ஒரு அருமையான பாடத்தை, படிப்பினையை தருகிறது. அது என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் உண்மையாக களத்தில் நின்னா, அரசியல் களத்திலே தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய ஒருவர் வெறுமனை மக்கள் பிரதிநிதியாக மட்டுமில்லாமல் இஸ்லாத்தினுடைய உண்மையான பிரதிநிதியாக நின்றால் துனியா வெற்றியும் சாத்தியம், மறுமை வெற்றியும் சாத்தியம் அப்படின்னு தான் குர்ஆன் சொல்லுகிறது. பாருங்கள், வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்தி, நாம் பூமியிலே யூசுஃபுக்கு அதிகாரத்தை வழங்கினோம். யதபஉ மின்ஹா ஹைசு யஷா, அவர் எங்கேயும் செல்லக்கூடிய அதிகாரம் கொண்டவராக இருந்தோம். நுசீபு பிரஹ்மத்தினா மன் நஷா, நாம் விரும்பக்கூடியவர்களுக்கு நம்முடைய கருணையை பொழிகின்றோம். வலா நுதிஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், இப்படிப்பட்ட நல்லோர்களுடைய கூலியை நாம் வீணாக்கி விட மாட்டோம். வல அஜ்ருல் ஆகிரத்தி கைருல் லில்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், யார் இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலும் வெற்றி உண்டு, மறுமையிலும் அவர்களுக்கான கூலி உண்டு என்று திருக்குர்ஆனிலே சூரத்துல் யூசுஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விஷயம் இதுதான். அப்படியெல்லாம் அரசியலில் ஈடுபட்டால் மறுமையை நாம் இழக்க வேண்டியதில்லை. மறுமைக்காக வேண்டி பாடுபடுகிற அவசரத்தில் துனியாவை இழக்க வேண்டியதில்லை. ரெண்டு சாத்தியப்படுத்த முடியும். அப்போ மேலே சொல்லி காட்டப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிமினுடைய பிராக்டிக்கல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா, நடைமுறை சார்ந்த அரசியல் செயல்பாடுகள். இதனுடைய லட்சியம், அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான மெத்தடாலஜி, முறைகள் எல்லாம் இருக்கா இல்லையா, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சொல்லியிருக்கிறான். ஆனால் நாம தான் குர்ஆனை இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது இல்லை. மையத்துடைய தலைமாட்டில் உட்கார்ந்துட்டு ஓதுறதுக்கு மட்டும்தான் குர்ஆனை பயன்படுத்துகிறோம். அது ஒரு அரசியல் சட்ட புத்தகம் என்பதை நாம் பார்க்கிறதே இல்லை. அதனால தான் நம்முடைய நாட்டிலே எந்த கொடுமைக்காக வேண்டியும் கையை உயர்த்தாமல், எந்த அயோக்கியனுக்கு எதிராகவும் ஒரு சுட்டு விரலை கூட நிமித்தாமல், வெறுமனே அந்த விரலிலே மெய்யை மட்டுமே தடவிக்கொண்டு ஒரு இயல்பான அனிச்சையான செயல்பாடாக நம்முடைய ஒவ்வொரு தேர்தலும் கடந்து போயிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இதுதான் நடந்துக்கிட்டே வருது. அப்போ எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வழக்கமான சிந்தனை போக்கில் இருந்து மாறுபட்டு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கான முதல் படி சரியான கொள்கை தெளிவு. யாரை தேர்வு செய்கிறோம் என்பதை விட யாரை தேர்வு செய்யக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். பாசிசம் தான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய பொதுவான எதிரி, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பொதுவான எதிரி என்று சொன்னால், அந்த எதிரிகளுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்கப்படக்கூடாது, கிடைக்காது. முஸ்லிம்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் இந்த நாட்டிலே எவனும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அந்த உண்மையை முஸ்லிம்கள் இந்த தேர்தலிலாவது நிரூபித்து காட்ட வேண்டும்.
இந்த தேர்தலாவது நிரூபித்து காட்ட வேண்டி இருக்கிறது. அதைத்தான் சிந்தனை தெளிவுன்னு சொல்றேன், கொள்கை தெளிவு என்று சொல்கிறேன். அந்த அடிப்படையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்வதும் அவருக்கே நம்முடைய ஓட்டுக்களை செலுத்துவதுமாகும். அந்த அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலிலாவது நாம் அதனை செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.